ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி முட்டை ரொட்டி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதோ ரொட்டி எடுத்துங்க, சீனி, முட்டை. இந்த ரொட்டி இப்படி வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்டிங்க ரொட்டியை. இந்த மாதிரி வெட்டி வச்சுங்க ரொட்டியை. வெட்டி அந்த மாதிரி ரொட்டியை வெட்டி வச்சுங்க. இந்த மாதிரி அழகாக வெட்டிங்க ரொட்டியை. இப்போ முட்டையை உடச்சிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க ஒரு பிளேட்டில். 2 முட்டை உடைங்க. பிளேட்டில் ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு சீனியை போட்டுங்க. சீனியை போட்டு நல்லா அடிச்சுக்குங்க சீனியை. நல்லா சீனி இப்படி கரையணும். கொஞ்சம் அடிச்சுக்கணும். நல்லா முட்டையும் சீனியும் சமமாகணும். முட்டையை அடிச்சு வச்சேன். இப்போ இந்த ரொட்டியை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்படி திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டுக்கிட்டு இதை இப்படி வச்சுடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்களா? இப்போ எடுத்து சட்டியில் எண்ணெயை ஊற்றி, பேனில் எண்ணெயை ஊற்றி பொரிக்கணும். அதை எண்ணெயை ஊற்றிங்க. இப்போ பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சூடு வரணும். பேன் சூடு வந்தோன்னா ரொட்டியை போடணும். இந்த ரொட்டியை எடுத்து போடணும். போட்டுங்க சட்டி வச்சு. போட்டுங்க. நல்லா அப்படியே அழகாக வரைக்கும். கொஞ்ச நேரம் விட்டுருங்க. போட்டு இப்போ பாருங்க, திருப்பி போடலாம். திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. அது நல்லா மாறிய வரட்டும். மாறியா சேர்க்க பாருங்க. திருப்பி போட்டுங்க. அந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி அழகாக வந்தாலும் திருப்பி போட்டுங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் எடுக்க போகிறேன். ஓகே, எடுத்துடலாம். இப்போ எடுத்துருங்க. பாருங்க, எடுத்துட்டோம். பாருங்க, அழகாக இருக்கணும். இன்னும் இருந்துச்சுலாம் வெட்டி வச்சிருந்தாலும் அந்த ரொட்டியை திருப்பி இதில் போட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு வச்சுங்க. இப்படி போட்டு நல்லா பெசரி வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்போ இதை அடுப்பில் பொரிக்கணும். அதே பேனில் போட்டு பொரிச்சிடுவோம். பாருங்க, அது இன்னும் மிச்சம் இருந்துச்சுல, அதையும் நான் போடுறேன். போட்டு அப்படியே விட்டுருங்க. சரி, பட்டுங்க. அடியில் போட்டுட்டு பட்டுங்க. அடியில் எப்படி இருக்குன்னு கேள்வி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதாகிடுச்சு. திருப்பி போட்டுங்க.
இந்த போடுங்க, கொஞ்ச நாள் சென்று எடுத்துடணும். இப்போ எடுத்துருங்க பாருங்க. ஓகே, இங்கேயும் எடுத்துட்டிங்க. இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு பாருங்க. பொரிச்சு அழகாக எடுத்தாச்சு, அழகாக இருக்குது. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம், டீ டைம் கூட சாப்பிட்லாம். இல்லை காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் கூட பிள்ளைங்களுக்கு வச்சு இதில் வச்சு கொடுத்து விடணும் சாப்பாடு. அதுங்களுக்கு அந்த பசியாக அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒன்றும் இல்லை, முட்டையும் சீனியும் தான். சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம். இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.